கல்வி நிதி நாடாளுமன்றத்தில் வெடித்த மோதல், காட்டமாக பேசிய மத்திய அமைச்சர், கடுமையாக எதிர்வினையாற்றிய முதல்வர், எம்பிக்கள், எது அரசியல் எது அக்கறை? அரசியல் கருத்தாளர் விமர்சகர் திரு நந்தகுமார் ஆகியோர் இணைகின்றனர். விருந்தினர்களுக்கு வணக்கம். நந்தகுமார், மாற்றுக்கருத்து வாங்கிட்டு வரேன். பொன்ராஜ், எப்படி பார்க்குறீங்க இந்த மோதலை? தோழர் கனகராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு மாநில உரிமைங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எங்கே சிக்கல் வருதுன்னா, இன்னைக்கு அந்த தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களே படிக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிஎம்ஸ்டிக்கு உண்டான 2000 கோடி ரூபாயை எங்களுக்கு அலாட் பண்ணதில் டைவர்ட் பண்ணுறாங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிஎம்சி ஸ்கூல் என்னன்னு பார்க்க போனோம்னா, இந்த இருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கைக்கு உதாரணமாக விளங்கக்கூடியவாறு பள்ளிகளை 14,500 பள்ளிகளை ஒட்டுமொத்தமாக இந்தியா பூரா நிர்ணயிக்கிறாங்க. அதில் தமிழ்நாட்டுக்கு சற்று ஏறக்குறைய நம்ம ஒப்புதல் கொடுத்தோம்னா ஒரு 250 பள்ளி கிடைக்கும். மீதி 14,250 பள்ளிகள் மற்ற மாநிலத்திலையும் நடக்கும். அப்போ இது இந்த தேசிய கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணா எப்படி ஒரு அரசாங்க பள்ளியினால மாற்றம் அடைய முடியுங்கிறதுக்கு ஒரு உதாரண பள்ளிகள். அப்ப இந்த பிஎம்சி ஸ்கூலுக்கான அந்த லெட்டர் எழுதுறத பத்தி கூட ராஜீவ் காந்தியும் பேசினாங்க, சூர்யாவும் பேசினாங்க. அப்ப அந்த லெட்டர்ல கூட அவங்க என்ன எழுதுறாங்க, நம்மளுடைய சீஃப் செக்ரட்டரி எஜுகேஷன் செக்ரட்டரிக்கு எழுதும் போது, பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த கமிட்டி நாங்க எவாலுவேட் பண்ணுவோம், டிசைட் பண்ணுவோம், யோசிப்போம்னா எழுதல. Based on the committee, we will sign the MOU at the beginning of the academic year 2024-2025. அப்போ எந்த பீரியட்ல நாங்க இதுக்கு கையெழுத்து போடுவோங்கிறது முதல் கொண்டு அதில் அனௌன்ஸ் பண்ணிட்டு, அதனால 3வது தவணையும் 4வது தவணையும் எங்களுக்கு ரிலீஸ் பண்ணுங்கன்னு எழுதுறாங்க. அதுல based on the committee we will decide or we will evaluate further அப்படின்னு போட்டுனாங்கன்னா இதுல பிரச்சனையே கிடையாது. அதை தான் இந்த பிரதானம் தர்மேந்திர பிரதான் சொல்றாரு. ஆனா தர்மேந்திர பிரதான் இந்த மாதிரி அன்சிவிலைஸ்டா இருக்காங்கிற வார்த்தை யாராலும் ஏத்துக்க முடியாது. ஏன்னா அது மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை நீங்க அனுப்பும் போது அவங்கள நீங்க அன்சிவிலைஸ்டுன்னு சொல்றது ஏற்புடையதில்லை. ஏன்னா இப்ப இதே பாரதிய ஜனதா அந்த பாராளுமன்றத்தில் இருக்கும் போது அவங்க எந்த அளவுக்கு எதிர்ப்பு குரலை அதே பாராளுமன்ற வளாகத்துல ஓங்கி ஒழிச்சிருக்காங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம். அடுத்தது இப்ப இந்த பிஎம்சி ஸ்கூல்னு வரும்போது இது எஸ்எஸ்ஏக்கு கீழே வருது, அந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு கீழே வரனால நீங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கலன்னா உங்களுக்கு இந்த பணம் கிடைக்காதுங்கிறத இல்ல நந்தகுமார், நம்ம இதை ஆண்டு கணக்கில் நிறைய விவாதிச்சிட்டோம். இப்ப என்னன்னா, மும்மொழி கொள்கை வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. அவங்க நீங்க கத்துக்கங்க, ஏன் பொண்ணு கூட மராத்தி படிச்சாங்க 3வது மொழியா, தமிழ்நாட்டில் மட்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனை, வேணும்னே ஏன் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு உள்ளேயும் பேசுறாரு, வெளியே செய்தியாளர் சந்திப்புலையும் பேசுறாரு. அப்போ மும்மொழி கொள்கையை கட்டாயம் நீ கத்துக்க, என் பொண்ணு மராத்தி படிக்குது ஹிந்தி படிக்கல, நீ ஏன் ஹிந்தின்னு சொல்றேன்னு அவர் சொல்றாருல, அதை ஏன் நம்ம மேல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அவங்க துடிக்கிறாங்க ஒத்திசைவு பட்டியலில் இருக்கும் போது? இதை எப்படி பாக்குறீங்க? இதை தர்மேந்திர பிரதானுடைய பெண்ணோ வேற யாரோ மராத்தி படிக்கிறாங்களோ இல்ல இங்க திமுக காரங்க யாரும் ஹிந்தி படிக்கலைங்கிறதோ இங்க முக்கியம் இல்லை. நீங்க படிக்காம போங்க, அது அவங்கவங்க தனிப்பட்ட விருப்பம். நீங்க தேசிய கல்விக் கொள்கையை இப்ப தோழர் கனகராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி மாநிலத்துக்கு முழுக்க முழுக்க உரிமை இருக்கு, ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும். இப்ப இதனால் வரைக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தி திணிப்புங்கிறது கல்விக் கொள்கையா இருந்துச்சு. அப்ப நம்ம அதை ஏத்துக்கல, அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப இதே தேசிய கல்விக் கொள்கையை நம்ம ஏத்துக்காமையும் நிராகரிக்கலாம். ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னா, நான் கிணறு வெட்டுறதுக்காக காசை கொடுங்கன்னு கேட்கிறேன், ஆனா நான் கிணறு வெட்ட மாட்டேன் அப்படிங்கிறேன். அங்கதான் இங்க சிக்கல் வருது. அப்ப நீங்க வாங்குற காசு கிணறு வெட்டுறதுக்குன்னா நீங்க கிணறு வெட்டினா காசு கொடுக்குறோம். ஒரு சின்ன குறி நீங்க பதில் சொல்லிருங்க. இல்ல அவரு பொதுவா அரசு விமர்சனம் வந்திருக்காரு, அதனால மக்களுக்கு நாங்க அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா அவர் இப்ப சூர்யா பேசினா கூட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் நாங்க விட்டுறலாம், ஏன்னா இப்ப பாஜக அம்பலப்படும். அவர் எனக்கு யாருன்னே தெரியாது, கிணறு வெட்டுற ஏதோ கேட்கிறாரு, அவரோட அறிவு நாணயத்துக்கே விட்டுறேன். கடந்த காலங்களில் பிஎம்சி ஸ்கூல் வர்றதுக்கு முன்னாடி சமஸ்கிருத சிக்ஸாங்க ஃபண்ட் ஒதுக்குறாங்களே, இந்த ஃபண்ட் எப்படி ஜெனரேட் ஆகும் சொல்லுங்க. இல்ல அதுதான் சார் நான் கேள்வி ராஜேஷ், நான் பதில் சொல்றேன் சொல்லுங்க. அப்ப இந்த சமக்ர சிக்ஷா அபியான்ங்கிறது 2018லயே அதுல 3 ஸ்கீம் இருக்கு. சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், அடுத்தது சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் ஆன் டீச்சர் எஜுகேஷன். இந்த 3 ஸ்கீமையும் 2018ல இதே ஜாயிண்ட் செக்ரட்டரி அத்தனை மாநிலங்களும் யூனியன் டெரிட்டரி இருக்கக்கூடிய கல்வித்துறை செக்ரட்டரிக்கு அனுப்புறாங்க. இந்த 3ஐயும் நம்ம இன்டகிரேட் பண்றோம், ஏன்னா இது அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காகவும் பட்ஜெட் அலோகேட் பண்றதுக்காகவும் இத மானிட்டர் பண்றதுக்காகவும் இத ஒண்ணா நம்ம உள்ளார கொண்டு வரோம் அப்படிங்கறத கொண்டு வராங்க.
ஓகே. அப்போ இன்னைக்கு நீங்க அதுல போயிட்டு நீங்க ஒரே நிமிஷம் வர அழகான பதில் ஒரு சொல்றாரு. கேள்வி இல்ல, மட்டும். இல்ல, இல்ல, கேள்விக்கா பதில் இல்ல, சொல்லலாமா? இல்ல, எப்படி? சரி சரி இருங்க இல்ல, 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 ரொம்ப முக்கியம். இல்ல. இங்க, அதாவது முடிச்சு, முடிச்சு, இது திமுக கருத்து, இது பிஜேபி கருத்து. அவர் சொல்றாருல, இந்த இது என்னுடைய பொதுமக்களுடைய கருத்து. நீ பொதுமக்கள் இல்ல, நீ நான் வலதுசாரி பொதுமக்கள் ஆதரவாளர். சரி, சரி, நான் வரேங்க. சரி, ஓகே, இல்ல, ஓகே, இல்ல, இது இல்ல, ஏற்றுக்கொள்ள சொல்லுங்க, முடியாத அந்த- ஓகே, இல்ல, இல்ல, ஒரு கருத்து சொல்லும் போது ஏற்றுக்கணும். ஏங்க, ஏத்துக்க முடியாது. ஏத்துக்க முடியாது. சரி, இதுல என்ன இருக்கு? இருங்க சொல்லிருங்க ராஜீவ் சொல்லுங்க. வலதுசாரி கருத்து. பாசிசம் அது நீங்க No, no. இல்ல, பாயசமா, இல்ல, பாயாசமா அவங்க கருத்தை பாத்துக்கலாம். அவங்க சொல்லட்டுமே. இல்ல, இல்ல. சரி, இது உங்க கருத்து, இவங்க எதுக்கு இல்ல, நான் சொல்றாங்க? என்ன சுருக்கமா சொல்றேன்? அவர் இல்ல, இப்ப ஒரே நிமிஷம் ராஜீவ்காந்தியினுடைய இதுக்கே நான் வரேன். இப்ப திமுகவோ இல்ல பாரதிய ஜனதா தான் இங்க கருத்து வைக்கணுங்கிற அவசியம் இருக்கா? ஒரு அவசியம் இல்ல. பொதுமக்களா நான் வந்து கருத்து வைக்க கூடாதா? ஐயா, அது மாதிரி ஏதாவது இருக்கா? சட்டம் போட்டிருக்கீங்க நான் தமிழ்நாட்டுல? ஒரு கட்சியை சார்ந்த நபர் மட்டும்தான் வந்து அவங்க வந்து பொதுநலன் கருத்தை வைக்கணும், தனிப்பட்ட முறையில் யாரும் பேசக்கூடாதுன்னு வச்சிருக்கீங்க. சரி, அப்ப அப்படி இல்ல. அப்ப ஓகே, பாரதிய முடிச்சு, ஜனதா முடிச்சு, கட்சிக்கு என்ன இல்ல, வித்தியாசம் இல்ல, இருக்கு? ரொம்ப சுருக்கமா முடிக்க நீங்க அவங்க மேல முடியாது. பழி இல்ல, போடும் போது இல்ல, ரொம்ப உங்களுக்கு சுருக்கமா முடிக்க தார்மீக முடியாது. உரிமை இருக்கு. இல்ல இல்ல ரொம்ப- சொல்லுங்க. ரொம்ப அதை நம்ம கேட்க வேண்டிய இல்ல, கட்டாயத்துக்கு எனக்கு வரல. இன்னொரு விருந்தினர் இருக்காரு. இல்ல, வெட்டக்கூடிய வாதம் நியாயமா இல்லையான்னு பார்க்கணும். வாதத்துக்கு பதில் சொல்லுங்க நீங்க, அவ்வளவுதான். சொல்லுங்க. நம்ம வெட்டக்கூடிய வாதத்துக்கு பதில் சொல்லுங்க. இல்ல, நான் கேட்டேன். அடுத்தது, நான் கேட்டேன். நான் முடிச்சிடுறேன். இல்ல, கேட்டேன். உங்களுடைய நேரத்துல இல்ல, 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 இது முக்கியமானது. இல்ல, கேளுங்க ராஜீவ் காந்தி சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க, ஏங்க, பதில் சொல்லுங்க. நான் அவர் சொல்லுங்க. பேச நீங்க பேச கத்த முடியாதுங்க. சொல்லுங்க, கேளுங்க, என்ன சொல்லுங்க, புரியல எனக்கு. சொல்லுங்க, நீங்க இடங்கு தான் கேட்க முடியும். சொல்லுங்க. சர்வ சிக்ஷா அபியான் இருந்தது ஒண்ணு சமக்கரான மாத்துறீங்க. இது சொன்னா இந்த டீச்சர்ஸ்க்கு டெவலப்மெண்ட், டீச்சர்ஸ் டெவலப்மெண்ட்க்கு எப்படி கிளாஸ் எடுக்க டீச்சர் எஜுகேஷன் அந்த கிளாஸஸ் எடுக்கிறத அந்தந்த ஸ்டேட் தான் தீர்மானிச்சது. அந்தந்த ஸ்டேட் தான் டீச்சர்களுக்கு என்னென்ன வகுப்பு எடுக்கணும், டீச்சருக்கு என்ன சம்பளம் ஸ்டேட் தீர்மானிச்சு. இங்க பிஎம்ஸ்டி என்ன சொல்லுதுன்னா, நியூ எஜுகேஷன் பாலிசியில டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எப்படி இருக்க போகுது, டீச்சர்ஸ்ல என்ன கிளாஸ் எடுக்க போறாங்க, டீச்சர்ஸ்க்கு என்ன உடை உடுத்த போறாங்க, ஹெட் மாஸ்டர் யாரு, எத்தனை கிலோமீட்டருக்கு பள்ளி, அவ ஏன் சமஸ்கிருதம் மட்டும் ஓத போறான்னு சொல்லுது. அதை சொல்லுங்க முதல்ல. இல்ல, இல்ல, இது வந்து முற்றிலும் மாறுபட்ட கருத்து அவர் கொடுத்துட்டு ஏன்? இருக்காரு. தகவலை என்ன மாறுபட்ட கருத்து? சரி, இப்ப உங்களுக்கு PMC திருப்பி இப்ப ராஜீவ்காந்தி சொல்லக்கூடிய கருத்து பொதுமக்கள் எல்லாருமே போய், ஏன்னா இதுக்கு NEP 2020 பாலிசி டாக்குமெண்ட் பப்ளிக் டொமைன்ல Yes, இருக்கு, பாருங்க. நீங்க அத போய் எடுத்து பார்த்தாங்கன்னா 21 மக்களுக்கு விளக்கம் 21 பார்க்க கிடைச்சிடும். சொல்லுங்க. சரி, அப்போ இந்த PMC ஸ்கூலை வந்து நீங்க நடைமுறைப்படுத்துனீங்கன்னா இந்த 2000 கோடி விடுவிக்க போறாங்க. ஆனா நாங்க ஸ்கூலை கொண்டு வர மாட்டோம், காசை மட்டும் கொடுக்கணும், அதுக்கு தான் கேட்ட கிணறு வெட்ட மாட்டோம், ஆனா கிணறு வெட்ட காசை கொடுனா மன்னிக்கணும், மன்னிக்கணும். அடுத்தது இல்ல, இருக்கு, இப்ப வந்து- எதுல இருக்குங்க? எதுல இருக்குங்க? எதுல இருக்கு? எதுல இருக்கு? எதுல இருக்கு? நான் கேட்கிறேன், எதுல இருக்கு? சொல்லுங்க, இவரு சொல்ல, அவரு சொல்ல. எதுல இருக்கு? எல்லாத்தையும் பேசும்போது வழிபறிக்காதீங்க. சர்வ சிக்ஷா அபியான்ல இருந்தத சமக்கரா மாத்தி PMC எப்ப வந்துச்சு? 2018 வந்துச்சு. 18 என்ன ஆக்ட் காட்டுங்க, என்ன ஆக்ட் காட்டுங்க, என்ன ஆக்ட் இருக்கு? நீங்க போய் ஆக்ட் காட்டுங்க, ஆக்ட் காட்டுங்க, ஆக்ட் காட்டுங்க, ஆக்ட் காட்டுங்க, சரி, முடியும். ஆக்ட் காட்டுங்க. சர்வ சிக்ஷா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்டரசிங்கிற வெப்சைட்டுக்கு போய் பார்க்க சொல்லுங்க அவரை. சார், ஆக்ட் எதுவுமே காட்டுங்க. பார்க்காம நீ காமி, நீ ஆக்ட் காமி, காட்டுங்க நீ சார். காமினா ஆக்ட் அப்ப காட்டுங்க நீங்க சார். எதை தான் படிக்க போறீங்க? சார், ஆக்ட் காட்டுங்க எதை தான் நீங்க சார். கொண்டு வரீங்க? எனக்கு ஒப்புடுக்க வேணாம், எனக்கு ஒப்புடுக்க வேணாம், ஆக்ட் காட்டுங்க. இப்ப அடுத்தது சார், எனக்கு த்ரீ ஒப்புடுக்க லாங்குவேஜ் ஆக்ட் காட்டுங்க. பாலிசின்னு கொண்டு வரோம். சார், ஆக்ட் காட்டுங்க. த்ரீ லாங்குவேஜ் ஆக்ட் காட்ட சொல்லுங்க. இப்ப ஒரு நிமிஷம், இப்ப 3 லாங்குவேஜ் பாலிசின்னு கொண்டு வரோம். இப்ப 3 லாங்குவேஜ் நான் தான் ஏற்கனவே நான் என்னோட ஸ்டாண்ட கிளியரா சொல்லிட்டேன். சரி, ஏத்துக்கிறது சுருக்கமா, ஏத்துக்காது சுருக்கமா. மாநிலத்தினுடைய உரிமை. ஓகே. அப்ப இந்த 3 லாங்குவேஜ்ங்க போது இப்ப 3 லாங்குவேஜ் பாலிசி தமிழ்நாட்டுல இல்லையா? பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் இல்லையா இப்போ? இருக்கு. அப்புறம் என்ன போய் இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும் தான் அப்ப நீங்க வந்து ஹிந்தி திணிப்பா? நான் சொல்றேன், நீங்க இந்தியே வேண்டாங்கற. ஹிந்தி கிடையாது தமிழ்நாட்டுல, சமஸ்கிருதமும் கிடையாது. திராவிட மாடல் ஆட்சி தானே. திராவிட குடும்ப ஒளி குடும்பத்துல இருந்து ஒரு மொழியை கொடுங்க. நீங்க ஏன் திருப்பி திருப்பி இது ஹிந்தி திணிப்பு ஹிந்தி திணிப்புங்கறீங்க? நான் அதான் சொல்றேன், இது ஹிந்தி திணிப்பு இல்ல, தமிழ் திணிப்பு. எங்க தமிழ் திணிப்பு? 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் கட்டாயம் அனைத்து பாடங்களையும் No, தமிழ்ல no, no, படிக்கணும். தேசிய கல்விக் கொள்கை. நோ நோ இல்ல அப்படி இல்ல. இல்ல, நீங்க இல்ல, இது படிங்க. நான் படிக்கிறேன். இல்ல. வெயிட் வெயிட் நான் ஒண்ணாவதுல படிக்கிறேன். இருந்து 5ஆவது வரைக்கும். இது ரொம்ப தவறான ஒரு முடிந்தா புரிதல். 8ஆவது வரைக்கும் கொண்டு நந்தகுமார் போங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. வேறவர் இஸ் பாசிபிள் அப்படிங்கிற வார்த்தை அங்க இருக்கு. எங்கெங்கெல்லாம் சாத்தியப்படுமோ அங்கெங்கெல்லாம் தாய்மொழி வழி கல்வின்னு தான் நேஷனல் எஜுகேஷன் நம்ம பாலிசில இருக்கு. சாத்தியப்படுத்துவோம் சார். வேறவர் நம்ம பாசிபிள்னா அங்கதான் ஒரு சூட்சமா இருக்குங்கிறதா எல்லாருடைய கருத்து. சூப்பர், கரெக்ட்டா பாயிண்ட்க்கு தான் தள்ள வரேன். ரைட். அப்போ எங்கயாவது வந்து இதே தேசிய கல்விக் கொள்கையில ஹிந்தி கட்டாயம் சொல்லிருக்கா? ஹிந்தி கட்டாயம் சொல்லிருக்கா? ஏங்க, யாருங்க இல்ல, இவரு? நன்றி. ஏதாவது ஒரு இந்திய மொழி. ஓகே. இவர் யாருங்க? ஒரே நிமிஷம், உங்களுக்கு புரியல. ஒரே நிமிஷம். சரி, நன்றி நன்றி. கேட்கல, இல்ல, இல்ல, ரொம்ப நேரம் காத்திருக்காரு. முடிங்க. இப்ப அடுத்தது வந்து தோழர் கனகராஜ் வந்து அவர் SC STக்கு பத்தி அந்த ஸ்கீமை சொல்லும்போது சுருக்கமா சொல்லுங்க. இதே SC சப்ளானுடைய ஃபண்ட் வந்து 2023 அறிக்கையின் பிரகாரம் அதுக்கு முந்தின 6 வருஷத்துல 5518 கோடி பயன்படாம திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. 2021-22ல மட்டும் 2418 கோடி ரூபாய் அந்த SC மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு, அதாவது 7%, 75900 கோடியில 7% அமௌண்ட் திருப்பி பாக்குறாரு. ஒரே ஒரு நிமிஷம். தோழர் சொன்னாரு 0.7% எவ்வளவு பாருங்கன்னு. ஆனா நம்ம 7% SC மக்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டு பணத்தை
யூஸ் பண்ணாம திருப்பி அனுப்பிச்சிருக்கோம். ஒரே Right. ஒரு அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குல்ல. நன்றி. சுருக்கமா அப்படியே சுருக்கமா தாங்க. இல்லைங்க. இருங்க சூர்யா சரி 7% திருப்பி அனுப்புனாங்க, 8% திருப்பி அனுப்புனாங்க. நான் சொன்னது அந்த 60%த்துல 4200 கோடி கொடுக்கறதுக்கு 1700 கோடி கொடுத்தீங்களே, அதுல இருந்து SC ST சப்ளான்ல இருந்து அதை எடுக்க முடியுமா? அதை எடுக்க முடியுமா? கல்விக்கு எடுக்க முடியுமா? இப்ப ஒரே ஒரு நிமிஷம் நீங்க கேட்டது மாதிரிதான் கிணறு வெட்ட அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அதனால சாப்பாட்டு கொடுங்கன்னா நான் வீடு கட்ட கொடுத்தேன்னு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு நிமிஷம். நீங்க SC மேம்பாட்டுக்காக ஏன் செலவு பண்ணலன்னு கேக்குறேன். அது மட்டும் இல்ல 8800 கோடி என்ன பதில்? SC அல்லாத திட்டத்துக்கும் செலவு பண்ணிருக்கீங்க. இல்ல அதுதான் RTI ல தெரியல. இல்ல யாரு கேள்வி கேக்குறாங்கன்னா எம்எல்ஏ சின்னதுரை சார் தான் இத கேக்குறாரு. அவர் சிபிஎம் உடைய எம்எல்ஏ தான் இந்த கேள்வியை எழுப்புனாரு. தப்பா சொல்றாரு. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல நியூஸாவே வந்திருக்குது. நான் தப்பு பேசுறேன். பப்ளிக் டொமைன்ல இருக்க இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றேன். நான் ஒரு வாதமாக வைக்க நீங்க அவங்க மோடி அரசு தமிழ்லையும் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை மொழிபெயர்த்திருக்காங்க. அவர் லேப்டாப்ல வந்திருக்காரு. ஓபன் பண்ண சொல்லுங்க. தேசிய ஓபன் பண்ண சொல்லுங்க. என்ன பாயிண்ட் சொல்லுங்க சார். ஓபன் பண்ணுங்க சார். நீங்க தான் பெரிய நீங்க சொல்றத நான் கேட்கணும்ங்கற அவசியம் இல்ல சார். நீங்க கேட்டா ஆகணும். வேணா நீங்க சொல்லுங்க. நான் இங்க பதில் சொல்றேன். நீங்க என்ன கேள்வி கேக்குறதுக்கு அவர் கேள்வி கேக்குறதுக்கு பதில் சொல்றேன். இது வாதம். நீங்க கேள்வி கேட்கறது அவசியம் இல்ல. மிஸ்டர் நந்தகுமார் அவர் கேக்கட்டும். மிஸ்டர் ராஜேஷ் நந்தகுமார் இது வாதம். கிணறு வெட்ட ரசீதோட வந்தவங்க சரி அந்த அதாவது கிணறு வெட்ட லேப்டாப் ஓபன் சொல்லுங்க. 4.16 தேசிய கல்விக் கொள்கை 2020. இவ்வாறு நாட்டில் உள்ள மாணவர் ஒவ்வொரும் இந்தியாவின் மொழிகள் மீதான வேடிக்கை செயல் திட்டம் ஃபன் ப்ராஜெக்ட் செயல்பாடு ஒன்றில் சில நேரங்களில் 6-8 வகுப்புகளில் ஒரே பாரதம் சீர்மிகு பாரதம் என்று கொண்டு வர வேண்டும். அதில் பொது இலக்கண கட்டமைப்பில் சமஸ்கிருதம் மற்றும் 24,128 பேர் பேசுகிற செத்த மொழியான சமஸ்கிருதம் மற்றும் திராவிட மொழி குடும்பத்தில் ஏதோ ஒரு மொழி மற்றும் பிற மொழிகளில் அடுத்து வைக்கிறாங்க. 2.1.1.7 இந்திய அரசியமைப்பு 8வது அட்டவணையில் ஒரு முக்கியமான தற்கால மொழிகள் சொல்லுகையில் லத்தீனும் கிரேக்கமும் சேர்த்துக்கொள்ள தொகுப்பு பெருமள வேண்டும். ஆனால் எல்லா வாழ்க்கையிலும் சமூக பொருளாதாரத்திலும் கணிதத்திலும் தத்துவ அறிவிலும் நாடகத்திலும் கல்வியிலும் கவிதையிலும் சமஸ்கிருத அறிவு முறையை நாம் ஏற்படுத்த வேண்டும். மும்மொழி வாய்ப்பாட்டில் ஒரு தெளிவுரிமையாக மாணவர்கள் செய்கையில் சமஸ்கிருத அறிவு ஒளி பயன்பாடு ஒளிவியல் எளிய அமனமா ஓடுது. இந்த இடத்துல தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு கொங்குடி ராஜமஹால் பிராகிருதம் செத்து போனவங்களுடைய பழைய அவதி போஜ்புரி சாந்தலி மைதிலி இங்கிலீஷ் சமஸ்கிருதம் மட்டும் வருது. இந்த பாலிசியே சமஸ்கிருத பாலிசி. இன்னும் கிணறு வெட்ட ரசீது கிணறு ரசீதுங்கிறாரு. நாங்க கேட்டது பிஎம்சி ஸ்கூல கான்ஸ்டியூஷனல், இது அன்கான்ஸ்டியூஷனல், இது சட்டவிரோதம், இது அரசியலுக்கு எதிரானது. நான் ஏத்துக்கணும். நியூ எஜுகேஷன் பாலிசி எங்களுக்கு தேவையில்லை. நீங்க அரசியல் சட்டம் 21 படி கொடுக்க வேண்டிய அடிப்படை கல்விக்கு நாங்க கட்டின வரிய குடுனா நந்தகுமாருக்கு குத்தது கூட இது என்ன பிரச்சனை? யார்ட்ட வரீங்க? சரி இல்ல தனிப்பட்ட இது வேண்டாம். இருக்கட்டும். அவர் 4.1ல பேசுறத வந்து அவருக்கு சமஸ்கிருதம் நாங்க ஒரு வார்த்தை இருக்கிறத பேசுறோம். ஒரு வார்த்தை இல்ல சார், 1000 வார்த்தை சார். 100 வார்த்தை வச்சீங்க சார். 1000 வார்த்தை வச்சீங்க. எப்படியாவது 3வது மொழியில சமஸ்கிருதம் கட்டாயம் இருக்கா? எஸ் இருக்கு. இல்ல இருக்கு மிஸ்டர். இல்ல இருக்கு. இல்ல எங்க இருக்கு? நீங்க பேசுற பாயிண்ட்ல கட்டாயம் கிடையாது. நல்ல விவாதமா இதை போட்டுனாரு. சமஸ்கிருதம் தான் 3வது மொழின்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா? எங்கேயும் சொல்ல மாட்டீங்க. இது வந்து இல்லைன்னு நான் சொன்னா ஆனா 3வது மொழி சமஸ்கிருதம் இருக்கா? ஒரு நிமிஷம். அவர் இல்லாத ஒண்ணு சொல்றீங்கன்றீங்க. ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. சமஸ்கிருதம் எத்தனை இடத்துல இருக்கு? தமிழ் இருக்கு. சார் நீங்க ஆயிரம் தடவை நீங்க சமஸ்கிருதம் இருக்கு. சார் உங்களை இந்திய என்ன நடக்குது? சமஸ்கிருதத்தை படிக்க வச்சு நீங்க வந்து உட்கார்ந்து பேசிட்டு வாய்ப்பு இல்ல. நம்ம வேற ஸ்கூலுக்கு போறது வாய்ப்பு இல்ல. வேற ஸ்கூலுக்கு போறது சமஸ்கிருதம்ங்கற வார்த்தை ஒரு தடவை அதிகமா இருக்குதுங்கறனாலவே அது சமஸ்கிருதம் இந்திய மொழி. எல்லாரும்
பேசினா கேட்காதுங்க. ஏதாவது ஒரு இந்திய மொழி தமிழ் டீச்சர் படிக்க வச்சு ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். நான் ஒரு நேரம் கொடுக்குறேன். எனக்கு ஒரு மறுப்பு சொல்றேன். நான் நேரம் கொடுக்குறேன். இருங்க, அவர் எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. ஆனா சமஸ்கிருதம் தான் இருக்கு. நேரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அந்தகுமாருக்கு வேறனா சூடு சொரணை இல்லாம இருக்க எனக்கு இருக்கு. அதிகமான சூடு சொரணை எனக்கு வேண்டாம் ராஜீவ் காந்தி. நீங்க சூடு சொரணை கூடார மாறி பேச மாட்டீங்க. நீங்க கூடார மாறி வரீங்க. அப்ப உங்களுக்கு சூடு சொரணை இருந்தா ஒரு கூடாரத்துல இருந்து இன்னொரு கூடாரத்தை எதிர்த்துட்டு இன்னைக்கு அந்த கூடாரத்துல உட்கார்ந்திருக்கீங்க. சூடு படுத்து வந்துருச்சு. தனிப்பட்ட தாக்குதல் ஏற்படாது. கருத்துக்கு பதில் சொல்லுங்க. அந்தகுமார் கருத்துக்கு பதில் சொல்லுங்க. சரி, நிறைவா உங்க கருத்தை சொல்லுங்க. கருத்துக்கு பதில் வர அடுத்து வரேன். அடுத்ததே இப்ப கூட பொன்ராஜ் சார் சொல்லும்போது சொன்னாரு பொய் வந்து அங்க பாராளுமன்றத்துல இருந்து இங்க நம்மளுடைய மேடை வரைக்கும் பேசுறாங்கன்னு. அவர் வந்து அறிவார்ந்தவர். அவர் வந்து கவர்மெண்ட் போஸ்டிங்ல எல்லாம் இருந்திருக்காது. எங்கயாவது வந்து இந்த மாதிரி தமிழ்நாடு வந்து அட்டஸ்ட் பண்ணியிருந்து ஒரு அட்டாச்மெண்ட் லெட்டர் கொடுத்திருந்தா ப்ளீஸ் ஃபைண்ட் அனெக்ஷன் போட மாட்டாங்களா? லெட்டர்ல மெயின் பாடியில ப்ளீஸ் ஃபைண்ட் அட்டாச்மெண்ட் போட மாட்டாங்களா? வெறும் மொட்டையா ஒரு கடிதத்தை எழுதிட்டு நாங்க வந்து சும்மா ஒரு பாலிசி பேப்பர் அனுப்புவாங்களா? எந்த கவர்மெண்ட் ஆபீஸ்லயாவது இருக்காது. இத 2018 எடுக்கும் போது அவங்க கான்செப்ட் பேப்பர் கூட அனுப்பிச்சுதானே அந்த லெட்டர் அனுப்பிச்சாங்க. அப்ப அவர் வந்து சொல்லும் போது ரொம்ப வந்து உண்மையை பேசுற மாதிரி பேசுறாங்க. ஆனா நம்ம வந்து உண்மையை பேசும்போது நமக்கு நான் திருப்பி அதான் சொல்றேன், பாரதிய ஜனதாவோ திமுகவோ எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. தனிப்பட்ட மனிதனா இன்னைக்கு தமிழ்நாடு தமிழர்கள் வளரணும். இந்தி திணிப்பு இவ்வளவு அருமையா படிச்சாரு ராஜீவ் காந்தி. எங்கேயாவது இந்தி தான் 3வது மொழி கட்டாயமா இருக்கும். நீங்க வந்து ஒரு வாதத்துக்கு மருந்து உண்டு, விதண்டாவாதத்துக்கு முதல் மொழி. நீங்க வந்து இல்லாத என்ன பண்றது? திணிச்சாங்கன்னா என்ன பண்றது? நன்றி இருந்தாதானே என்ன பண்றது? யாரு என்ன வைத்தியம் கொடுக்க முடியாது? சில வார்த்தைகள் அடுத்து ஹிந்தி இருக்கான்னு சார் நந்தகுமார் சார் படிச்சாரு. இந்தியாவோட அரசியல் சட்டத்துல ஹிந்தி இருக்கா இல்லைங்கிற அறிவை தயவுசெய்து சொல்லி கொடுங்க. மக்கள் சொல்லி முதல் மொழி ஹிந்தி சார். ஹிந்தி சார் உங்களை விட நான் இந்திய எதிர்பார்க்கிறேன். அப்படியா? உங்களை விட நான் இந்திய எதிர்பார்க்கிறேன். நந்தகுமார் ஓகே ஓகே இதை வந்து எது கூட முடிச்சு போடுறீங்க? நன்றி சார். அதான் பேசிக் சார். இல்ல இப்ப சிம்பிளா சொல்லணும்னா இப்ப சிஏஏ வந்தபோது முஸ்லிம்களை பூரா நாடு கடத்திடுவாங்க, போட்டு அடைச்சுவாங்க. எவ்வளவு பொருளை கலப்பனாங்க. நன்றி நன்றி. முஸ்லிமாவது பாதிக்கப்பட்டார்களா? இப்ப தெரியுதா சிஏஏல எவ்வளவு போட்டி பண்ணாங்களா? அப்ப அதே மாதிரி தான் இப்ப பொருளை கலப்பனாங்க. சிஏஏ வந்து வாங்கன்னு அது ஏங்கற நான் ஒரு பொதுமனிதனா பேசுறேன். ராஜீவ் காந்தி வச்சு பேசுறேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. நல்ல செய்தி கழிவுங்க.